சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்ல யாரு வெற்றி பெறுவாங்க? எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும். ஸோ அதனால் சிஎஸ்கே தான் வெற்றி பெறணும்னு ஆசை. பட் ஆனால் நம்ம பிளேயிங் லெவன் அந்த அளவுக்கு கரண்ட்டில் ஃபார்மில் இல்லை. இந்த ஐபிஎல் மேட்ச் முடிகிற மட்டும் எந்த டீமுக்கு சென்னைக்கு எதிராக விளையாடினாலும் சென்னை 40, எதிராளிங்க 60. இதுதான் இதே மாதிரி என்னுடைய பதில். முன்னாடி வந்து 60-40 சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போவும் அதே 60-40 தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ சிஎஸ்கேக்கு 60, இவங்களுக்கு 40. எனக்கு தெரிஞ்சு சென்னை ஜெயிக்கலாம் 40% சான்ஸ் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நமக்கு பஞ்சாப் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது. பட் லக் இருந்தால் நம்ம ஜெயிப்போம். கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க டீம்லேயும் நல்ல பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. ப்ளஸ் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியில் நமக்கு ஆல்ரெடி கேகேஆரில் ஒரு ட்ராஃபி கூட கிடச்சிருக்கு. ஸோ பஞ்சாபுக்கும் ஆக்சுவலி கப் அடிக்க ஈக்குவலான சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி நானே ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் 3 வாட்டி தோத்தரில் சீரியஸாக நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா பஞ்சாப் சூப்பராக பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் ஆல்ரவுண்டில் சூப்பராக ஆடுறாங்க. இல்லை, லாஸ்ட்டாக ஒரு 3 மேட்ச் தோற்றுறதுனால கொஞ்சம் இதுவாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை பஞ்சாப் மேட்ச்ல பஞ்சாப் வெற்றி பெறுவாங்க. அதில் என்ன சந்தேகம்? எழுதி கொடுத்துட்றேன், ஒரு இதில் வேணாலும் ஒரு டாக்குமெண்ட் போட்டு எழுதி கொடுத்துட்றேன். சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்ல யாரு வெற்றி பெறுவாங்க? எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும். ஸோ அதனால் சிஎஸ்கே தான் வெற்றி பெறணும்னு ஆசை. பட் ஆனால் நம்ம பிளேயிங் லெவன் அந்த அளவுக்கு கரண்ட்டில் ஃபார்மில் இல்லை. ஓப்பனர்ஸ் யாருமே கரெக்டாக பண்ணுறது கிடையாது. எல்லோரும் ருத்ராஜ் மட்டும் 2 தான் பேசுகிறது. மற்ற எல்லாரும் கொஞ்சம் நேரம் ஆடணும். கான்வே கொண்டு வந்தானுங்க, அவருக்கும் சரியாக படலை. பட் ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. படலை. 2-3 மேட்ச். அதுவும் அது அன்லக்கி விக்கெட் தான். அது ஒரு கரெக்டாக ஆடலை சொல்ல முடியாது. அது அன்லக்கி விக்கெட் தான். ரச்சின் கொஞ்சம் ஆடணும். அவர் ஃபஸ்ட்டு மேட்ச்சும் ஸ்லோவாக தான் ஆடினார். அடுத்த மேட்ச்சும் அதுக்கப்புறம் தெரியவே இல்லை, ஆடுற மாதிரியே தெரியவே இல்லை. இந்த ஐபிஎல் மேட்ச் முடிகிற மட்டும் எந்த டீமுக்கு சென்னைக்கு எதிராக விளையாடினாலும் சென்னை 40, எதிராளிங்க 60. இதுதான் இதே மாதிரி என்னுடைய பதில். ஏன்னா அவங்க தோக்கிறதுக்கே ஏலம் எடுத்த மாதிரி ஏலம் எடுத்திருக்காங்க. அவங்க ஏலம் எடுத்த விஷயம் சரி கிடையாது. அதனால தான் அந்த மாதிரி ஆனாங்க. இந்த வயசானவங்க இங்கே யங்ஸ்டர் இல்லை, அங்கே வயசானவன் இருக்கான், இப்படி இருக்கான், இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. அப்படி பார்க்க போனால் பிராவோ வயசானவன் தான், டூப்ளியஸ் வயசானவன் தான், ஸ்மித்து வயசானவன் தான், 5 கப் அடிக்கலையா. இதெல்லாம் ஒரு நாள் விளையாடுவாங்க, ஒரு நாள் விளையாடாமல் போவாங்க. அதெல்லாம் இயற்கையில் நடக்கிறது தான். அந்த நாள் வீட்டில் ஏதாவது சண்டை கிட்ட வந்திருக்கோம், ஃபோன் கீன்னு வந்திருக்கோம், மைண்ட் செட்டப்பு மாறி இருக்கும். அது மாதிரி ஏதோ என்ன வேணால் நடந்திருக்கும். நம்ம உட்காந்த இடத்துல விளையாடலான்றதுக்காக அவனை வேலையை விட்டு அவனை எடுத்துடலாம் டீம் விட்டுன்னு. தோனி ரிட்டையர்ட் ஆக யாருமே அலோவ் பண்ணல. தோனி மொத்தம் ரிட்டையர்ட் ஆக அலோவ் பண்ணாமல் தோனி பண்ண பிராவோ என்ன குறைச்சல. அவனை எதுக்கு ரிட்டையர்ட் ஆக அலோவ் பண்ண? வெளிக்கண்ட்ரிக்காரன்றதுக்காக அவனை ரிட்டையர்ட் ஆனால் பரவாயில்ல, ரிட்டையர்ட் ஆனான்னு விட்டீங்களா அவனை? முன்னாடி வந்து 60-40 சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போவும் அதே 60-40 தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ சிஎஸ்கேக்கு 60, இவங்களுக்கு 40. ஒரு மேனேஜ்மெண்ட்டில் நடந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக நடந்து கண்டிப்பாக இவங்க அதை சேஞ்ச் பண்ணி போலிங்கோ, பேட்டிங்கு, ஃபீல்டிங்கில் கொஞ்சம் எந்துவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக 60% சான்ஸ் ஃபார் சிஎஸ்கே, 40% ஃபார் பிபிகேஎஸ். எனக்கு தெரிஞ்சு சென்னை ஜெயிக்கலாம் 40% சான்ஸ் இருக்குது. நம்ம அடித்தா ஜெயிக்கலாம் ப்ரோ. அதாவது பிச்சை பொறுத்து. பிச்சும் ஒரு சைடு நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும் ஆடுறதுக்கு, அப்படி எல்லாம் செட்டில் ஆகணும். நம்ம ஸ்லோவாக ஆடுறதுனால பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் உடனே அடாப்ட் பண்ணிக்க முடியல. அதனால் மோஸ்ட்லி நமக்கு பஞ்சாப் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது. பட் லக் இருந்தால் நம்ம ஜெயிப்போம். கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க டீம்லேயும் நல்ல பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. ப்ளஸ் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சியில் நமக்கு ஆல்ரெடி கேகேஆரில் ஒரு ட்ராஃபி கூட கிடச்சிருக்கு. ஸோ பஞ்சாபுக்கும் ஆக்சுவலி கப் அடிக்க ஈக்குவலான சான்சஸ் இருக்குது. இதே ஸ்ரேயஸ் ஐயருக்கு நல்ல கேப்டன்சி ஹையஸ்ட் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காரு கேப்டனாக. ஆக்சுவலி நானே ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். ஆனால் 3 வாட்டி தோத்தரில் சீரியஸாக நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா பஞ்சாப் சூப்பராக பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் ஆல்ரவுண்டில் சூப்பராக ஆடுறாங்க. ஆக்சுவலி சிஎஸ்கேவும் சூப்பர் டீம் தான், எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா டெவான் கான்வே, ருத்ராஜ், ரச்சின்லாம் ஆரம்பித்தாலே லைக் அவங்க தான் ட்ராஃபி. பட் அவங்க 3 பேரும் அடிக்க மாட்டாங்க. என்னாச்சு தெரில. இந்த பவுலிங் லைன் அப்னாலையா இல்லை எப்படி தெரில. சென்னை பஞ்சாப் மேட்ச்ல யார் ஜெயிப்பா? சென்னை. எதனால சென்னை ஜெயிக்கணும்னு நம்புறீங்க? இல்லை, லாஸ்ட்டாக ஒரு 3 மேட்ச் தோற்றுறதுனால கொஞ்சம் இதுவாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பஞ்சாப் கூட நடக்க போகிற மேட்ச்சில் பிளேயிங் 11 சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை இந்த 11லே போகலாமா? இந்த லெவன்லேயே போகலாம். இப்போ இந்த 11 ஓகேவா இருக்குது? இது நான் கரெக்டான லெவன் எனக்கு தெரிஞ்சு. முகேஷ் சௌத்ரி பதிலாக வேறு யாரானா இந்த புதுசாக கன்சல் காம்போஸ் அவரு கொண்டு வரலாம். ஓகே, முகேஷ் சௌத்ரி பதிலாக. இப்போ யார் ஜெயிப்பா? உங்களுக்கு நீங்கள் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. பட் யார் ஜெயிப்பா? பஞ்சாப் சூப்பராக இருக்காங்க, அவங்கள குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஆனால் சிஎஸ்கே ஜெயிக்கும். ஏன்னா நம்ம 3 மேட்ச் தோத்துட்டோம்.
ஸோ கம்பல்சரி இந்த மேட்ச் நம்ம வருவோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. முதல்ல சேஞ்ச் பண்ணாதெல்லாம் அடுத்த கதை. அதெல்லாம் தேவையே இல்லை. முதல்ல அவங்க கான்ஃபிடென்ட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க. அப்போ தான் அவங்க ஜெயிப்பாங்க. சேஞ்ச் பண்ணி இப்போ வெறும் உண்டி டீமை சேஞ்ச் பண்ணனாலாம் வின் பண்ண முடியாது. இவனுக்கு பதில் இவன், அவனுக்கு பதில் இவன், அவனுக்கு இப்போ பழையசாக இருக்கவனே ஒன்றுமே இல்லாமல் கிடக்கிறான் போது புதுசாக வரவன் வந்து அவன் என்னத்தை கிழிக்க போகிறான், அவனை எத்தனாவது டவுன் இறக்க போகிறான், என்ன இறக்க போகிறான், அவனை எப்போ போலிங்கிற. அன்றைக்கி எவ்வளோ பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணாங்க தெரியுமா? அவன் பேர் என்ன, பதிரானாவை ஏன் 4 ஓவர் கொடுக்காம அப்படியே நிறுத்தி வச்சுருந்தாங்க? கடைசியில் வந்து அவன் 14 போடுறான், 16 போடுறான், 18 போடுறான், 20 போடுறான். எதுக்கு அவனுக்கு அது மாதிரி கொடுத்தீங்க? பதிரானாக்கு ஆரம்பத்தில் ஒரு 2 ஓவர் கொடுத்து கடைசியில் ஒரு 2 ஓவர் 18 20 கொடுக்க வேண்டியதானே? அப்படி கொடுத்துருந்தா மேட்ச் மாறி இருக்கும்ல. அன்றைக்கி தோனி இறங்க வேண்டிய இடத்துல அஸ்வினை இறக்கி விட்டு ஒரு 3 ஓவர் வேஸ்ட் ஆகி அப்புறம் தோனி வந்து விளையாடுறான். இது மாதிரிலாம் விளையாடினா எப்படி ஜெயிக்க முடியும்? ஸோ உடனே என்ன பண்ண, கான்வே எடுத்தது வேஸ்ட்டு, இன்னொரு ஆளை கூப்பிடுங்க. ஸோ இன்னொரு ஆள்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆல்ரெடி தே ஆர் பிளேயிங் இன் சோ மெனி இன்டர்நேஷ்னல் மேட்சஸ். அவங்களுக்கு தெரியும் ஒரு மேட்ச் இல்லைனா இன்னொரு மேட்ச் செட் ஆவாங்க. ஸோ இனிமேல் கொஞ்சம் எழுந்து வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டும் டீமுடைய போலிங் கோச், பேட்டிங் கோச் இவங்க வந்து கொஞ்சம் டைட் பண்ணால் தான் முடியும். அப்புறம் உங்களுக்கு 2011 ஞாபகம் இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோத்துட்டு அப்புறம் நம்ம ட்ராஃபியை நம்ம தான் ப்ரோ வின் பண்ணோம். அதனால் இந்த சீசனும் அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி நம்ம டக்குன்னு ஃபார்முக்கு வந்துட்டோம்னா நல்லா அடிச்சிடலாம். ஐ ஹோப் இந்த வாட்டி சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். 2 பேர் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை, அதனால வந்து சரியாக போகல. பட் மிச்ச பேர்லாம் நல்ல ஃபார்மில் தானே இருக்காங்க. கெய்க்வாட், ரச்சின் ரவீந்திரா அவரெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃபார்மில் தானே இருக்கார். ஸோ மொத்தம் டீம் பிளேயராக வந்து சூப்பராக இருக்காங்க. டீமாக இன்னும் கொஞ்சம் கோஆர்டினேஷன் கிடச்சா கண்டிப்பாக மேட்ச் ஜெயிச்சிடலாம். ஸோ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஎஸ் ஃபார்முக்கு வந்துட்டான். ஏன்னா 97 நாக் பார்த்துருப்போம். ஸோ வந்து பஞ்சாப் தான் வந்து ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இப்போது சிஎஸ்கே 3 தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதுலேருந்து சிஎஸ்கேவால் கம்பேக் கொடுக்க முடியாதா? கண்டிப்பாக கொடுக்கலாம். அது அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. தோனி ப்ளஸ் விஜய் சங்கர் கூட வந்து நாக் பார்த்துருப்போம், சூப்பராக இருந்திருக்கு. இப்போ நம்ம ஓப்பனிங்கில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபீல்டிங்லேயும் நிறைய கேச்சஸ் விடுறாங்க. அதையும் நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்கன்னா வந்து சூப்பராக வந்து ஆடி ஜெயிக்கலாம். பட் அது இது பண்ண மாட்டுறாங்க. ஸோ நம்ம மேட்ச் பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுக்கு சொல்ல முடியாது எதுவும். இப்போ தோனி வந்து எப்படி சொல்கிறது, சம்திங் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, எப்படி அவர் நல்லா ஆட மாட்டாரு. ஸோ சிஎஸ்கே வந்து யாருக்கும் சிஎஸ்கே டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டு வெறும் தோனி தான், ஏன்னா அவர் மட்டுமா டீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க ஆடிருப்பாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெவன் கான்வே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்புறம் இந்த மேட்ச் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த 3 மேட்ச் தோற்றதுனால வந்து கொஞ்சம் ஃபோர்த்து எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தோல்வியிலேயே வந்துட்டு இருக்காங்களே, அதுக்கு வெற்றிக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் இப்போது சென்னை வந்து தொடர்ந்து ஒரு 3 தோல்வி. ஆமாம், இதுலேருந்து சென்னை கம்பேக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல, இந்த தோனி வந்து பவர் பிளேயில் இறக்கி விடுங்க. நடுவில் 5வது ரவுண்டு 6வது ரவுண்டுலாம் வந்தான்னா தோனிக்கு வந்து ஸ்பின்னே ஆட தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன், யார் வேணாலும் சொல்லி எவனா வந்தால் எங்களை சொல்லட்டும், தோனிக்கு ஸ்பின் ஆட தெரியும் எவனா சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். நான் ஃபேஸ் பவுலிங்கில் தான் அவன் அடித்த ரன்னெல்லாம் மேஜராக அடிச்சிருக்கான். புரியுதா? தோற்றதுடைய வழி கண்டிப்பாக இருக்கும். கோச்சஸுக்கு அவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு போலிங் கோச் இருக்கார், ஒரு பேட்டிங் கோச் இருக்கார், ஒரு ஃபீல்டிங் கோச் இருக்கார். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு புரியல. நம்ம காசை கொடுத்து போய் பார்க்குறோம், அவங்க காசு வாங்கிட்டு ஆடுறாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது வந்து அவங்க கண்டிப்பாக அதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க வந்து சென்னை மக்கள் வந்து சென்னை சூப்பர் கிங் வின் பண்ணலைன்னா எல்லாருமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும், அந்த அந்த ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் தான். பட் இதை வச்சுட்டு வந்து இந்த மேட்ச்சில் அவங்க ஜெயிப்பாங்களா, இந்த மேட்ச்சில் அவங்க ஜெயிப்பாங்களான்னு கேட்க முடியாது. போன மேட்ச் வந்து கொஞ்சம் ஐ திங்க் கொஞ்சம் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் உண்மையை சொல்லலாம், பேட்டில் பால் பட மாட்டேங்குது. போன மேட்ச் ஃபுல்லாக படவே மாட்டேங்குது. விஜய் சங்கர் கூட கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடினார். 69 runs ஆஃப் 54 balls பொறுமையாக ஆடினார். தோனி கூட கொஞ்சம் படல. 43 years தோனி கூட கொஞ்சம் படல. ஸோ அடுத்த மேட்ச் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்லா விளையாடுவார் அவர். நீங்கள் வந்து ஆக்சுவலி யாரை கேட்டாலும் பஞ்சாப் தான் சொல்லுவாங்க. பட் சிஎஸ்கே ஹோப் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நல்லா வந்து ஒரு பாசிட்டிவ் ஹோப்பில் ஆடினாங்க, வந்து நல்லா ஆடி ஜெயிக்கலாம். பட் அவங்க கையில் தான் இருக்குது, அது யாராலையும் சொல்ல முடியாது. நாளைக்கு மேட்ச் பார்த்தா தான் ஒரு இதாக தெரியும். என்ன கேட்டால் ஏன்னா பஞ்சாப் ஹோம் கிரவுண்டு சொல்கிறீங்க, ஏன்னா மேபி 50% தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக அப்படி பார்த்தா கொஞ்சம் பஞ்சாப் ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. சரி, சிஎஸ்கே பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ஜெயிக்கும்னு சொல்கிறேன். நான் ஏன்னா 3 மேட்ச் தோற்றுது, சரி 4வது மேட்ச் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். மோஸ்ட்டாக ப்ராபப்ளி பஞ்சாப்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் எப்படி வேணாலும் டீமை மாற்றிக்கிட்டோம். முதல்ல கான்ஃபிடென்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீமை மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. இதே டீமை இப்போ இருக்கிறதே கூட ஓகே. கான்ஃபிடென்ட் லெவலை இம்ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். ஒழுங்காக கேச்சஸை பிடிக்க சொல்லுங்கள், ஒழுங்காக ஃபீல்டிங் பண்ண சொல்லுங்கள், ஒழுங்காக போலிங் போட சொல்லுங்கள். இப்போ சென்னை பஞ்சாப் மேட்ச்சில் பஞ்சாப் வெற்றி பெறுவாங்க. அதில் என்ன சந்தேகம்? எழுதி கொடுத்துட்றேன், ஒரு இதில் வேணாலும் ஒரு டாக்குமெண்ட் போட்டு எழுதி கொடுத்துட்றேன். ஸ்டில் ஐ எம் பிளேயிங் கிரிக்கெட்.
நான் வந்து ஒரு டீமில் போய் விளையாடுறேன் அப்படின்னா அது எந்த டீம்னு பார்க்க மாட்டேன். என்னுடைய ரோல் என்ன, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தான் பார்ப்பேன். தோனியை வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். நான் அவருக்கு கால் ஆல்ரெடி இன்ஜூர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து இவ்வளோ தூரம் ஆடுறது ஒரு பெரிய விஷயம். தோனியை மட்டும் கார்னர் பண்ணுறாங்களோன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ பஞ்சாபில் வந்து இப்போ எல்லாருமே யங்ஸ்டராக இருக்காங்க, நான் நல்லா பண்ணுறாங்கன்னு. நம்மளில் கேட்ச் பிடிக்க மாட்டேன்றாங்க. மெயினாக வந்து ஃபீல்டிங்கை கூட கேட்ச் பிடிச்சாதான் கேச்சஸ் வின் தி மேட்சஸ். கேச்சஸ் நிறைய ட்ராப் பண்ணுறோம் நம்ம. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் நம்மக்கிட்ட பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் பவுலிங் ஆனால் நல்லா இருக்குது. பவுலிங் பார்த்தீங்களா டிசி மேட்ச்சில் 183 for 6. தட்ஸ் அ குட் பவுலிங் ஆக்சுவலி. அந்த 20 ஓவர்ஸில் 183 for 6 ரொம்ப நல்ல பவுலிங். ஸோ அதே மாதிரி இங்கேயும் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கம்மிங் மேட்சஸ் எல்லாமே அவங்க வின் பண்ணணும். எல்லாமே டஃப் டீம் தான். இனிமேல் வர எல்லா டீமுமே டஃப் டீம் தான். டெல்லி வராங்க, ஆர்ஆர் வராங்க, எல்லாருமே வராங்க. ஸோ இவங்க எப்படி இனிமேல் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி மேனேஜ்மெண்ட், நான் ஃப்ரான்ச்சைஸ். பிளேயர்ஸ் நான் சொல்லவே மாட்டேன். பிளேயர்ஸ் எல்லாருமே ஆடுவாங்க, கண்டிப்பாக ஆடுவாங்க. ஒரு மேட்ச்சில் அஸ்வினே குறை சொல்லிட்டாரு சிஎஸ்கேவை. அவரே சிஎஸ்கேலேருந்து சிஎஸ்கேவை பற்றி குறை சொல்கிறாரு. அப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபால்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன் அதை டிசைட் பண்ண மாட்டீங்க? மேனேஜ்மெண்ட் ஃபால்ட்டை ஏன் யாருமே இண்டிகேட் பண்ண மாட்டீங்க? தோனியே தோனின்றீங்க.